தமிழ்நாடு வரலாற்றில் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்பதைப் போல தகடூர் நாடு தனியாக இருந்தது. இப்பகுதியில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு முக்கிய தொழிலாக இருந்து வந்தனர். இதனுடைய எச்சங்களும் மிச்சங்களும் இன்று வரை நம்மால் காண முடிகிறது. இவைகளின் ஒரு பகுதியாக தகடூர் என்னும் தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி வட்டம், கிருஷ்ணாபுரம் உள்வட்டம் கொண்டக்கார அள்ளி கிராமத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சர்வே எண் 43/2A அமைந்துள்ள நடுக்கல் கல்வெட்டு சிற்பங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என நமது செய்தியாளர், புலன் விசாரணையுடைய செய்தியாளர், தர்மபுரி பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தனிப்பிரிவிற்கு அளித்த புகாரின் அடிப்படையில் தர்மபுரி மாவட்டம் தொல்லியல் துறை அதிகாரி மதிப்புக்குரிய பிரசன்னா குரு என்பவர் ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு அறிக்கையை சமர்ப்பித்த பின்பு தமிழ்நாடு தொல்லியல் துறை பொறியாளர் மதிப்புக்குரிய ராஜேஷ் சார் தலைமையிலான குழு சிதறி கிடந்த நடுக்கல் கல்வெட்டுகளை, சிற்பங்களை பராமரிப்பு பணி செய்து முடித்தனர். சுமார் 2 ஆண்டுகள் ஆன நிலையில் பொதுமக்கள் பார்வைக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை இதுவரை முழுமையான தகவல் பலகையை கூட வைக்கவில்லை என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தகடூர் மண்ணில் கால்நடை சொத்தாக கருதிய மக்கள் ஒரு இனக்குழுவிடமிருந்து மற்றொரு இனக்குழுவினர் கால்நடைகளை கவர்ந்து செல்வது வழக்கமாக இருந்தது. பின்பு அந்த மக்களிடையே ஏற்பட்ட பூசல் காரணமாக வீரமரணம் அடைந்த வீரர்கள் நடுக்கற்கள் எடுப்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நடுக்கல் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள அகழ் வைப்பகத்தில் காப்பகத்தில் பாதுகாப்பிற்காக பொதுமக்கள் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது, தமிழ்நாடு தொல்லியல் துறை கல்வெட்டுகளை படியெடுத்து அச்சிட்டு வெளியிடுவதும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை ஆய்வு மேற்கொண்டு வரலாற்றை மீட்டெடுத்து மக்களுக்கு தகவலை வழங்கி வரும் நிலையில் 2 ஆண்டுகள் ஆன நிலையிலும் கொண்டக்கார அள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள நடுக்கல் சிற்பங்கள், இடம்பெற்றுள்ள வட்டார எழுத்துக்கள் மற்றும் தமிழ் எழுத்துக்கள், சிற்பங்களின் வடிவம் என அகலுடைய தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க மறுப்பது ஏன் என்ற கேள்வி தர்மபுரி மக்களிடத்திலே பெருத்த சந்தேகத்தை ஏற்படுகிறது. அரசு ஊழியர்கள் தொடர்ந்து இதை உதாசீனப்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. இதை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அருமை தளபதி அவர்கள் இந்த அருமையான இந்த உலகத்தின் விவசாய பெருங்குடி மக்களை அன்றைய காலகட்டத்திலிருந்து காத்து அந்த கால்நடைகளை, செல்வங்களை பாதுகாப்பதற்காக போராடி இன்னுயிர் நீத்த அந்த மாபெரும் தலைமகனுக்கு வைக்கின்ற நடுக்கல்லை ஏன் உலகுக்கு அறிமுகம் செய்ய தொல்லியல் துறை மறுக்கிறது என்பதை வேடிக்கையாக இருக்கிறது. இதில் ஒரு போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த அருமையான செய்தியின் மூலமாக, புலன் விசாரணையினுடைய செய்தியின் மூலமாக உலகுக்கு சொல்வது என்னவென்றால், எங்கெல்லாம் வீரமரணம் அடைந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடிய போராளிகளுடைய அடையாளத்தை தொல்லியல் துறை வெளிக்கொணர வேண்டும். இதில் சாதிய அடையாளம் பூசி எவரையும் தமிழின சொந்தத்தை பிரிக்கக்கூடாது என்பதுதான் புலன் விசாரணையுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு செய்திகளோடு அடுத்த இதழில் தொடரும். நன்றி, வணக்கம்.